நீங்கள் பார்க்க ஒல்லியாக இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போட்டால் பார்க்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? பரவாயில்ல. நீங்கள் பார்க்க குண்டாக இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்லிம்மான பார்க்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? பரவாயில்ல. நீங்கள் டார்க்காக இருக்கீங்க, ப்ரெசன்டபுளாக இல்லை, ஸோ கொஞ்சம் ஃபேரானால் பார்க்க அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? பரவாயில்ல. உங்கள் லைஃப்பில் தனியாக இருந்து போராடி உங்கள் கரியர்லேயோ இல்லை உங்கள் லைஃப்லேயோ ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்த பின்னாடி உங்கள் ஹார்ட் ஒர்க்கு மதிப்பு தராமல் நீ எப்படி அந்த பொசிஷனில் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறாங்களா? பரவாயில்ல. நீங்கள் எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எங்கே உட்காரணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்களா? பரவாயில்ல. இவ்வளோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு பரவாயில்லையை மட்டும் கிராஸ் பண்ணி வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்து நம்ம தாண்டி வந்துட்டு நம்ம லைஃப் ஒரு பிரைட்டாக மாறி பவர்ஃபுல்லாக மாறிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்பயும் பெண்ணை ஒரு பூவோட ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. பெண் என்பவர் செடியில் இருக்கிற ஒரு பூ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பூ மாதிரினா ஃபஸ்ட்டு அதை நம்ம பறிக்காமல் இருக்கணும். ஸோ இப்பயும் எப்படி இந்த உமன்ஸ் டேவை இயர்லி இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் மேன் வேர்ல்ட், இட்ஸ் நாட் ஈஸி டு பி உமன் இன் மேன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறேன். பெண்ணுக்கும் பெண்ணோட உணர்ச்சிக்கும் பெண்ணோட ட்ரீமுக்கும் மதிப்பு தராது இந்த உலகத்தில் பெண்கள் தினத்தன்னைக்கு வாழ்த்துக்கள் மட்டும் ஒரு நாளும் குறைய போவதில்லை, ஒருபோதும் குறைய போவதில்லை. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே.